விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும்? ஓகே, ஹாய் கைஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 24 வோல்ட் பின்னாடி எழுதிருக்கு பாருங்கள். 24 வோல்ட் ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். இது ஒரு செகண்ட் ஹேண்ட் தான், ஃபார் சேல்ஸுக்கு இருக்குது, அவைலபிளாக இருக்கிறதே ரொம்ப லோ ப்ரைஸாக கொடுக்குறோம். ஓகேங்களா, இது ஒரு செகண்ட் ஹேண்ட் செட்டுனால லோ ப்ரைஸில் கொடுக்குறோம். ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா STK 4392 யூஸ் பண்ணது, அதாவது லாரிக்கு போடுற மாதிரி இருந்தால் அப்படியே போட்டு யூஸ் பண்ணலாம். சூப்பரான கிளாரிட்டி இருக்கும், நல்ல ஒரு ட்ரிபிள் இருக்கும். பேஸ் ஓகேங்கிற அளவுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். என்கிட்ட நான் ஒரு 2000 இப்போ இந்த செட்டு நீங்கள் அசம்பிள் பண்ணி வாங்கினா கூட 2000 உங்களுக்கு தாராளமாக வரும். ஓகேங்களா, அதனால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியாதுங்கிறவங்க இந்த ஆம்பை தாராளமாக வாங்கிக்கலாம். நம்ம அண்டர் 1000 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம இதுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு கம்மியாகவும் குறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மக்கிட்ட நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கால் பண்ணி கேட்டுக்கலாம். நாங்கள் என்னோடய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இதில் ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா, கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் கேட்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பாக ஃபோன் பண்ணி உங்களுக்கு பட்ஜெட் ஓகேனா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் பண்ணலாம். ஓகேனா நீங்கள் எடுத்துங்க, மற்றபடி ஒன்றும் நினச்சிக்க மாட்டோம். ஓகேங்களா, அதனால் ஃபைனல் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும்னா. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்டீரியருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இதுதான் பேக் கவர் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு STK, அதாவது ஃபுல் போர்டு 4392வும் எக்ஸ்ட்ரா இதில் BTயும் அப்படி அசம்பிள்லேயே இருக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 78012ம் 05ம் இருக்கும். அதாவது எதுக்குன்னா ஸ்டெப்பாக டவுன் பண்ணுறதுக்கு இருக்கும். ஓகே, கண்ட்ரோலும் நல்லா தான் இருக்குது. கண்ட்ரோலும் நல்லா லூஸெல்லாம் எதுவும் இல்லை, சூப்பராகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா USB போர்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பெரிய டிஸ்பிளே இருக்க போர்டு தான் இருக்குது. அங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இந்த USB ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கும். இது பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க ஐசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செகண்ட் குவாலிட்டின்னு வச்சுக்கலாம். செகண்ட் குவாலிட்டி, அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி வரதில்லை, செகண்ட் குவாலிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, நல்ல ஒரு கிளாரிட்டியான ஐசி தான் இது. பார்த்தீங்கன்னா கிங்டு அப்படின்னு ஒரு ஐசி ஒன்று வரும், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஐசி தான் இதுக்குள்ளே இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோக்கு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே எடுக்கிற மாதிரி இருந்தேன்னா நான் வேணால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் வேணால் ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னால் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா, மற்றபடி இது ஒரு அசம்பிள்டு ஆம்ப் மாதிரியே தான். ஓகேங்களா, ஆனால் உங்களுக்கு ஒரு ரெடிமேட் ஆம்போட கேபினெட்டில் ஒரு அசம்பிள்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லாயிருக்கு. ஆனால் கம்பெனி போர்டு அதே தான் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு ஹெவியான ஹீட்ஸிங் இருக்குது, நல்ல ஒரு கம்பெனி ஐசியும் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 24 வோல்ட் கொடுத்தீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம். ப்ரோ, நான் நான் கார் தான் இருக்குது என்கிட்ட, நான் 12 வோல்ட்டில் தான் ரன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது நான் சொல்கிறது பெரிய கன்வெர்ட்டர் இல்லை, சின்ன கன்வெர்ட்டர். 150 வாட்டில் ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று இருக்கும். அதாவது சிங்கிள் பவர் சப்ளையில் இவ்வளோ தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 200 150